வெல்கம் பேக் டு விஜய் ஃபோட்டோகிராஃபி. நிறைய பேர் இந்த சினிமாஸ்கோப் வீடியோ எப்படி கொண்டு வரது, இந்த சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி கொண்டு வரது, மேலே கீழே அந்த கருப்பு பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ரொம்ப ஈஸி. கூகுள் இமேஜஸ் போய் Letterbox PNG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது 1080p உங்களுடைய வீடியோ அப்படின்னாக்கா 1080pக்கான PNG டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 4Kனா 4Kக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன ரெசல்யூஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி இந்த இமேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இது எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் வேலை செய்யும். நான் இப்போதைக்கு ஃபைனல் கட் ப்ரோவில் காட்டுறேன். நான் டாவின்சிலையும் வேலை செய்யும், ப்ரீமியர்லையும் வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப ஈஸி. எடுத்து அப்படி உங்கள் இமேஜ் மேலே உங்களுடைய வீடியோ மேலே ஒரு லேயர் மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மேலேயும் கீழே அந்த க்ராப் பார் வந்தாச்சு. ஓகே, இவ்வளவு தான். ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. இவ்வளோ ஈஸி கிடையாது. இது யோசிச்சு பாருங்கள். சினிமா எடுக்கிறவங்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழே கூகுள் இமேஜஸ்லேருந்து ஒரு PNG டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. கிடையாது. இதனால் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த PNG எதுக்கு போடுறோம் நம்ம? இது என்ன காரணம்? அது மேலே கீழே கருப்பு பார் வச்சுட்டு எப்படி அது சினிமாட்டிக் ஆகும்? அது சும்மா ஏன் அந்த கருப்பு பார் இந்த லெவலில் தான் இருக்கணுமா? இன்னும் சுருக்கக்கூடாதா? இது சைடில் கருப்பு பார் வச்சா சினிமாட்டிக் ஆகாதா? இதுக்கு முக்கியமான காரணம் அனமார்ஃபிக். திரும்பவும் நம்ம அனமார்ஃபிக் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஐம் ஸோ சாரி. ஏன்னா அனமார்ஃபிக் அப்படிங்கிறது அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 2.35:1 இல்லாட்டி 2.4:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்டு வரணும் அப்படின்னா அதை நீங்கள் எடுக்கும் போதே இமேஜை ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்து அதை நீங்கள் டீஸ்குவீஸ் பண்ணணும். இதுதான் அனமார்ஃபிக். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க தியேட்டரில். அதனால தான் தியேட்டரோட இந்த 70mm ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படி வைடாக இருக்கும். அப்படி வளைஞ்சி ஒரு நல்ல நீளமாக ரொம்ப ரொம்ப அகலமான ஒரு தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா டிஜிட்டல் வந்ததுக்கப்புறமா எல்லாமே 16:9 ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 2.39:1 இல்லாட்டி 2.40:1 இல்லாட்டி 2.35. இந்த 2.35லேருந்து 2.4ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே எது வச்சிங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வைட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் படம் பார்த்தா தான் அது அவ்வளோ அது பிரம்மாண்டமாக அது சினிமேட்டிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் பதிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம பண்ணுறது என்ன, ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ 16:9 தான் இருக்கும் பெரும்பாலும். அந்த வீடியோ எடுத்து மேலே எங்கேயும் கருப்பார் அடிச்சுட்டு இதுதான் சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் உங்கள் வீடியோ போய் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுனா அந்த கருப்பு கலர் பார் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகும். அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது, கம்ப்ரஸ் ஆகிட்டு அதனால் அந்த எட்ஜஸ்லாம் அப்படி சாஃப்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்கள் வீடியோலேயே அந்த கருப்பு கலர் பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் நார்மலாக இருக்கிற பிக்சல்ஸுக்கு மேலே இந்த கருப்பு கலரை வச்சு நீங்கள் மறைக்கிறீங்க. பிக்சல்ஸை நம்ம வேஸ்ட் தான் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிக்சல்ஸ் மேலேயும் கீழே இருக்கிற பிக்சல்ஸ் கருப்பு கலராக மாற்றுறோம் நம்ம. ஸோ 2-3 இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னாக்கா கண்ணா பின்னாடி அந்த கம்ப்ரெஷனில் அந்த எட்ஜஸ்லாம் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்க்குற மானிட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்குது. அதனால் மேலே கீழே பிளாக் பார் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது ப்ராப்பராக 2.35:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் க்ளீனாக தெரியும் அந்த சினிமேட்டிக் இமேஜ். அதெல்லாம் ஓகே. இப்போது உங்கள் கிளைண்ட்டு 21:9 அல்ட்ரா வைட் மானிட்டர் வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். என்ன ஆகுன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபைலை சைடில் பிளாக் பார் வரும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவங்க நினச்சாங்கன்னா நடக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீடியோவை 16:9 தான் வச்சுருக்கீங்க. மேலே இங்கேயும் பிளாக் பார் நீங்கள் ஆல்ரெடி சும்மா ஆர்டிஃபிஷியலாக போட்டிருக்கீங்க. அது ஓகேங்களா? இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபைல் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் எதிர்பார்க்குறீங்களோ, இல்லை எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களோட காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு நீங்கள் முதல்ல அதை வெட்டணும். ஓகேங்களா? மறைக்கக்கூடாது, வெட்டணும். வெட்டிட்டு எந்த டிஸ்பிளே டிவைஸாக இருந்தாலும் சரி அதுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது பார்த்துக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த அல்ட்ரா வைட் மானிட்டர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னாக்கா அதில் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும், பிளாக் பார்ஸே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டைம் லைனை ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டணும். டைம் லைனை வெட்டணும் இந்த சென்ஸ் உங்கள் ப்ராஜெக்டோடைய டைமென்ஷன்ஸே அந்த மாதிரி தான் இருக்கணும். டாவின்சியாக இருந்தாலும் சரி, ப்ரீமியராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபைனல் கட் ப்ரோவாக இருந்தாலும் சரி, எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நல்ல டீசென்ட் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் அப்படின்னாக்கா நிச்சயமாக இது இருந்தே தீரணும். இப்போது உதாரணத்துக்கு இந்த வீடியோ எடுத்துப்போம். அந்த பழைய கிளிப்பை எடுத்துக்கிறேன் நான். இந்த பழைய கிளிப்பில் இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக போய் அந்த மேலே டைம்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத பாருங்கள். இது ஒவ்வொரு கிளிப்புக்குமே ஒவ்வொரு டைம் லைனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் இருக்கும். டாவின்சிலையும் இருக்கும், ஃபைனல் கட் ப்ரோலையும் இருக்கும், ப்ரீமியர்லையும் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் அது எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள் டைம் லைனுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா போகிறோம். உங்கள் சாஃப்ட்வேருக்கு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் போய் என்னோட டைம் லைனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1920x1080 இது ஃபுல் HD கரெக்டாக. இப்போ நான் இதை போய் மாடிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மாடிஃபைன்னு கொடுத்தேன்னா இந்த கிளிப்போடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். இதில் வீடியோ ஃபார்மேட் நான் கஸ்டம்னு இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான்
1920/1080 இருக்கு இல்லைங்களா, இந்த 1920/1080ங்கிறதுல தான் நம்ம இப்போ மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பிஎன்ஜி இமேஜ் மேலே கீழே போட்டோம் அப்படின்னாக்கா கருப்பு கலரில் வச்சிடறோமா. ஸோ அந்த இடம் வந்து நமக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டாக அந்த இடம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஹைட்டை நம்ம குறைக்கிறோம். இப்போது 1920ங்கிறது விட்டு, 1080ங்கிறது வந்து ஹைட்டு. இந்த ஹைட்டை எவ்வளோவா குறைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அது கரெக்டாக அந்த சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும் அப்படின்னா 1920 டிவைடட் பை 2.35 அப்படின்னு போட்டிங்கன்னா போகிறோம். ஓகேங்களா. ஸோ 1920 டிவைடட் பை 2.35 817 இதுதான் உங்களுடைய ஹைட்டு. அது ஏன் அப்படி 817 அப்படின்னாக்கா அதுதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. உங்கள் ஹைட்டை விட உங்கள் விட்த் வந்து 2.35 டைம்ஸ் ஜாஸ்தின்னு அர்த்தம். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதுதான் கரெக்டான வழி, வேறு வழியே கிடையாது. ஓகேன்னு கொடுத்துட்டதும் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். திரும்ப அந்த கிளிப்புக்குள்ளேயே வரேன். நான் கிளிப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள். என்னுடைய டைம்லைன் வந்து வைடாக இருக்குது. டைம்லைன் வந்து க்ளீனாக ஃபுல்லாக வைடாக இருக்குது. ஆனால் கிளிப்பில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இப்போது கருப்பு கலர் பார்ஸ் வருது. இப்போது இதை நான் ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே இந்த ஸ்கேல்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்கேலை வந்து நான் அப்படியே ஜாஸ்தி பண்ணிட்டே வரேன். நான் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணேன்னா 133% அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி பண்ணேனாக்கா எனக்கு ப்ராப்பராக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா. நீங்கள் வந்து அப்படி லைட்டாக அப்படி ஜாஸ்தி பண்ணிட்டே வாங்க. நீங்கள் அந்த கருப்பு கலர் பார் எங்கே எண்ட் ஆகுதோ அதுதான் உங்களுடைய கரெக்டான வேல்யூ. ஸோ 133 அப்படின்னு அடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த சினிமேட்டிக் வந்துடும். இப்போது தலை கட்டாதேங்கிறதுனால நான் வந்து ஒய் ஆக்சஸை மேலே கீழே பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல நான் ஆஃப்செட் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபைலே பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கும். அதனால் மேலே கீழே கருப்பு பாரோடு இருக்காது, வைடாக இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்பிளே டிவைஸில் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்பிளே டிவைஸை அதுக்கு பார்த்துக்கோங்க. அது நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஸோ மேலே கீழே அந்த பிளாக் பாரை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது கரெக்டான வழி கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கரெக்டான வழி கிடையாது. கரெக்டான ப்ராசஸ் இதுதான். எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் டைம்லைனே வெட்டணும். இல்லாட்டி உங்கள் ப்ராஜெக்டே அந்த டைமென்ஷனில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோவே வரும். உங்களுக்கு இது வெறும் சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். இப்போவும் நீங்கள் பிக்சல்ஸை மேலே கீழே வேஸ்ட் தான் பண்ணுறோம் நம்ம. கரெக்டுங்களா. இந்த பிக்சல்ஸ் வேஸ்ட்டே ஆகக்கூடாது அப்படின்னாக்கா அனமார்ஃபிக்கில் எடுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ பிக்சல்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது, எனக்கு எல்லா பிக்சலும் வேணும் எனக்கு, ஆனால் என்னோடய இமேஜ் வந்து சினிமேட்டிக்காக வைட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்காக தான் அனமார்ஃபிக்கே இருக்குது. அதனால தான் வந்து அனமார்ஃபிக் லென்சஸ்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. ஓகேங்களா. அதனால தான் அந்த சினிமேட்டிக் அப்படின்னா அது அனமார்ஃபிக் அந்த மாதிரி ஆயிடுச்சது. பட் நம்ம வந்து இதெல்லாம் ஃபேக் சினிமேட்டிக், அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து மேலேயும் கீழே கருப்பு கலர் பாரை போட்டு நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கல் வீடியோ தான், அது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா என்ன டாபிக் கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கும். சரி, ஓகே, இது ஒரு நல்ல டாப்பிக்காக தோணுச்சு எனக்கு. சரி, இது பண்ணுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனாக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, உங்களுக்கு நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, முக்கியமான பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை முக்கியமாக அப்படின்னா கம்ப்ரஷன் இல்லை வேறு ஸ்க்ரீன்ஸ் தபால் போடுறது பார்த்துருக்கீங்க இல்லையா, ரொம்ப அப்படியே சன்னமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் அது ஸ்க்ரீனும் அந்த மாதிரி இருக்குது, இல்லை அந்த இமேஜ் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால அது பேர் லெட்டர் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த கருப்பு பார் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. இதனால் என்ன பிரச்சனை வரும்னா